அப்போகலிப்சிஸ் என்கிற இந்த திரை நீக்கம் புத்தகத்தை நாங்கள் படிக்க கடந்து செல்லுவோம். முதலாம் அதிகாரம் முதல் 11 வசனங்களையும் நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய ஜோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தெழுந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று திருவிழம் பற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற ஜோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு எனும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். சகோதரி, நாங்கள் திரை நீக்கம் என்கிற இந்த புத்தகத்தில் சொல் அர்த்தம், உருவக அர்த்தம் என்கின்ற அந்த 2 மொழி நடைகளையும் பிரித்து பார்க்கிறதுக்கும், குறிப்பாக முதலாம் அதிகாரம் இந்த முதல் 11 வசனங்கள் வரைக்கும் சொல் அர்த்தத்தில் எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிற இந்த பகுதியில இருந்து மிகுதி பகுதிகளுக்கான விளக்க விதிகளை நாங்கள் பார்த்து எழுதி கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் நாங்கள் சென்ற முறை எத்தனையாவது விதிமுறை கடைசியா படிச்சிருக்கிறோம்? 26வது விதிமுறை நாங்கள் படிச்சிருக்கோம். 26 ரூல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் 27வது 8வது வசனத்திலிருந்து நாங்கள் எடுக்கிறோம். 8வது வசனத்தில் அந்த வசனம் இப்படி எங்களுக்கு சொல்லுது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர்
நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவிழம் பற்றுகிறார். இந்த 8வது வசனம் எங்களுக்கு சொல்ற அந்த சத்தியம் அல்லது வியாக்கியான விதி இதுதான். கிறிஸ்து முற்றும் முழுதான வல்லமையை கொண்டிருக்கிறபடியால், கிறிஸ்து முற்றும் முழுதான வல்லமையை கொண்டிருக்கிறபடியினால் அவருடைய நோக்கங்கள் நிறைவேறுவது உறுதி. அவருடைய நோக்கங்கள் நிறைவேறுவது உறுதி. கிறிஸ்து முற்றும் முழுதான அதிகாரத்தை கொண்டிருக்கிறபடியினால் அவருடைய நோக்கங்கள் நிறைவேறுவது உறுதி. Christ has absolute power. Christ has absolute power. So, the accomplishment of his purposes. So, the accomplishment of his purposes are guaranteed. Accomplishment of his purposes are guaranteed. Since Christ has absolute power, இல்ல கிறிஸ்துவுக்கு absolute power. absolute என்ன நாம சொல்லுறது முற்றும் முழுதான, அதாவது எந்த ஒரு கொஞ்சமும் வேற யாக்கள்கிட்ட இல்லை, முழுக்க அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் தான் வேணுமெண்டா கொஞ்சம் ஆக்களுக்கு பிரிச்சு கொடுக்கணுமே தவிர மற்றபடி அப்படி பிரிச்சு கொடுத்த ஆக்கள்கிட்ட முற்றும் முழுதான அதிகாரம் இல்லை. அல்ல நாமல் அந்த லீஸ்ல வாகனங்கள் எடுக்கல இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவோம் நாம. அப்ப அது ஒரு அந்த டேர்ம், அது வாகனம் நாங்கள்லாம் எடுக்க போறோம், ஆனா பேங்க் அதுக்கு காசு கொடுத்திருக்குதுன்னு சொன்னா அப்ப அந்த புக் ரெஜிஸ்ட்ரேஷன்ல எங்களுக்கு எப்படி வரும், அப்சல்யூட் ஓனர் யாரு, கரண்ட் ஓனர் யாருன்னு சொல்லி போடுங்க. கரண்ட் ஓனர் அந்த வாகனத்தை வச்சிருக்கிற யார், அதாவது நானே எடுத்துக்கிறேன், அப்ப நான் தான் கரண்ட் ஓனர். ஆனா அப்சல்யூட் ஓனர் அது அந்த பேங்க், யாரு அதுக்கு காசு கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் அதனுடைய ஓனர், உண்மையான ஓனர். அதன் அப்சல்யூட் ஓனர், கரண்ட் ஓனர் என்று சொல்லி நாம அதை கதைக்கிறோம். அப்சல்யூட் என்று நாம சொல்றது முற்று முழுதான உரிமை யாருக்கு இருக்குது, அதுல எனக்கு இல்லை. அது அந்த வாகனத்தை எடுக்கிறதுக்கு காசு கொடுத்த ஆளுக்கு தான் அது இருக்கு. அது சில பேர் நேரம் காணி, சில பேர்த்தை மீட்கிறதுக்கு அவளுக்கு பலன் இல்லாம போகலாம், இயலுமை இல்லை. அப்ப அதை மீட்காட்டி அறுதியா போயிடும். அந்த வித்திய கடனுக்கு அல்லது இதுக்கு வேண்டிய ஆக்களுக்கு என்று சொன்னா அதை அரை மீட்டு தர சொல்லி கேட்கலாம். அல்ல நமக்கு சொந்தமான ஆக்கள் அப்படி மீட்டு தர சொல்லி கேட்கல. காசு யாரு கொடுக்குறீனமோ அந்த ஆளுக்கு தான் அதுக்கு அப்சல்யூட் பவர் இருக்கு. அதான் அப்ப மீட்கிற ஆளுக்கு தான் அந்த பவர் இருக்கு.
அவருக்கு தான் முற்றுமுழுத உரிமை இருக்கு. காணி சொந்தக்காரன் அந்த உண்மையான காணி சொந்தக்காரன் அவர்கிட்ட பலன் இல்லாம போனோடைய இப்ப இல்ல அதை விட்டுட்டு அது வேறுகளுக்கு சொந்தமா போயிடும். அப்ப இப்ப அதை மீட்கிற அந்த ஆளுக்கு தான் இப்ப அப்சல்யூட் பவர் இருக்குது, முற்றுமுழுதான. அவர் முந்தி காணி சொந்தக்காரனா இருந்தவருக்கும் இப்ப இல்லையா அது பவர். அவர் இருக்கலாம் அதுல, அவருக்கு இப்ப அது சொந்தமாப்போம். அவர் முழு காசையும் அவர் திருப்பி கொடுத்தாருன்னு சொன்னா அவர் அப்ப நம்ம பேங்குக்கு நம்ம முழு காசும் கட்டி முடிச்சுட்டோம்டா அதுக்கு பிறகு அதை அவர் அப்சல்யூட் ஓனர்ஷிப்பை நமக்கு மாத்தி தருவீங்க. கிறிஸ்து ஏன் நாமல் நமக்கு மேல கிறிஸ்துவுக்கு முற்றுமுழுதான உரிமை இருக்குது. ஏனென்றா நாங்கள் அறுதியா பிசாசிட்ட விற்கப்பட்டுட்டோம். கிறிஸ்து தான் காசு கொடுத்து எங்களை வாங்கிட்டார். அதனால இப்ப அப்சல்யூட் ஓனர் கிறிஸ்து எங்களுக்கு மேல, இந்த முழு பூமிக்கு மேலே அல்ல. கிறிஸ்துவனுடைய அதிகாரம் அது. மீட்கும் பொருளாக அவர் தண்ட செத்தத்தை கொடுத்துதான் மீட்டவர். அதனால நாங்கள் ஒரு நமக்கு சொந்தமானவர்களே இப்ப இல்ல. முற்றுமுழுக்க உரிமை கிறிஸ்துவுக்கு மட்டும். அவர் நமக்கு மேல என்ன செய்யணும் என்று அவர் முடிவு பண்றதான் முடிவு. நாமளே முடிவு பண்ணலாது, நாமளே என்ன செய்ய போறோம். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதினவர், நீங்கள் அவருடையவர்களான படியால் உங்கள் சரீரங்களினாலும் ஆத்துமாக்களினாலும் ஆவியினாலும், அதாவது சரங்காம் ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்துங்கள். அப்சல்யூட் ஓனர், முற்றுமுழுதான உரிமையாளர் கிறிஸ்துவை. அப்ப அந்த முற்றுமுழுதான அந்த சொல்லு விளங்குதோ, அதில் அப்சல்யூட் என்று சொன்னா இம்மியும் இல்ல, முழுக்க தான் கதைக்கிறோம். சோ இந்த பகுதி 8வது வசனம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். 4ஆம் வசனம் யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும். 11ஆம் வசனம், நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். 17வது வசனம் கடைசி, என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்ப இந்த பகுதியில அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமும், எக்காலத்திலும் சதாகாலங்களிலும் இருக்கிறவர். சதாகாலம் என்றா நம்ம 3 காலம் என்றா கதைக்கிறோம். இருந்தவர், இருக்கிறவர், இனிமேல் இருக்க போற வர போற. இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், அல்பா ஒமேகா, முந்தினவர் பிந்தினவர். இந்த அதிகாரத்தில் அது கர்த்தர், அது சிங்காசனத்தில் இருக்கிறவர். அந்த கர்த்தர் அதாவது ஆண்டவன் அதான் கர்த்தர்னு நம்ம சொல்றாங்க. அந்த ஆண்டவன் யார்? இதுல இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் சொல்லுற. அத குறிப்பா நாம நினைக்க கூடாது இது பிதாவை பற்றி சொல்லுதன். இல்ல, இது கிறிஸ்து தான் இந்த ஆண்டவன், முந்தினவரும் பிந்தினவர். நான் என்னுடனே பேச சத்தத்தை பார்க்க திரும்பினேன். அந்த சத்தம் என்ன பேசினது? நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன், நீ காண்கிறதுகள் எல்லாம் ஒரு புத்தகத்தில் எழுது என்று சொல்லித்தான் அந்த சத்தம் சொன்னது. அந்த சத்தத்தை அல்பா ஒமேகா தான் என்று சொன்ன சத்தத்தை பார்க்க திரும்பினா அங்க மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை பார்த்து, அவருடைய சிரசும் மயிரும் எப்படி இருந்தது, அவற்ற மார்பகம் எப்படி இருந்தது, அவற்ற தொடையும் கால்களும் எப்படி இருக்குது, அவற்ற புஜம் தோளும் புயமும் எப்படி இருக்குது என்று சொல்லி எங்களுக்கு கதைப்படுது. அப்ப உண்மையில
அத படத்தை பார்த்த கையோட நான் அந்த உருவத்தை பார்த்தையோட நான் செத்தன் இதோட செத்தன்னு நான் விழுந்துட்டேன். செத்தவனை போல விழுந்துட்டா எனக்கு பேச்சு மூச்சு ஒன்றுமில்ல, நான் விழுந்து நான் உண்மையில நான் மயங்கி போனேன். அதான் அந்த அர்த்தம். எனக்கு அதுக்கு பிறகு ஒன்றும் தெரியல நடந்தது. நான் அப்ப அவர் எனக்கு மேல கைய வச்சு தன் வலது கையை வச்சு என்ன நோக்கி, பயப்படாத, நான் முந்தினவர் பிந்தினவர். அப்ப திரும்பவும் அந்த சத்தம் தான் அந்த மனுஷகுமார், நான் தான் முந்தினவரும் பிந்தினவர். அப்ப முந்தினவரும் பிந்தினவரும் யார்? உண்மையில கிறிஸ்து. அல்பா ஒமேகா யாரு? கிறிஸ்து. அல்பா ஒமேகா என்ற அந்த ரெண்டு சொல்லும் நமக்கு தெரியும். கிரீக்கில் அந்த இந்த புதிய ஏற்பாடு எழுதப்படுகிற காலத்தில் இருந்த ஆட்சி மொழி, ரூலிங் லாங்குவேஜ். அப்ப அதை ஆண்ட ஆட்கள் ரோமர் ஆண்டாலும் அவர்களுடைய மொழி கிரீக். அதான் உலகளாவிய ரீதியில அவர்களை ஆட்சியை கொண்டு போய் கொண்டிருக்குது. ரோமன் அவர்கள் லத்தீன் தான் அவர்கள் கதைக்கிறது, லத்தீன். ஆனா ஆளுற மொழி, எழுத்து மொழி, படிப்பு மொழி எல்லாமே கிரீக் தான். இப்ப நாங்கள் தமிழில் நாம படித்தாலும் நாம ஏன் இங்கிலீஷில் தான் கூட படிப்புகளை தொடருகிறோம். ஏனென்றா உலகளாவிய ஆட்சி மொழி இங்கிலீஷாக தான் அது இருந்தது. அதில் யூகே, யுனைடெட் கிங்டம் தான் உலகத்தில் பல நாடுகளை ஆண்டது. அதனால அவர்களுடைய மொழி அது ரூலிங் லாங்குவேஜா மாறினது. அதனால தான் இப்பையும் நாங்கள் எந்த படிப்பு, பெரிய படிப்புகள் படிக்க வலிக்கிறீர்களே, நாம இங்கிலீஷில் தான் நாங்கள் படிக்க வேண்டி இருக்குது. ஏன்னா அந்த மொழியில தான் அந்தந்த துறைகளுக்குரிய ஞானங்கள் ஆராயப்பட்டு அதிகமாக எழுதப்பட்டும் இருக்கு. அப்படி இங்கிலீஷ் ஒன்று கதைச்சா அதனுடைய அர்த்தம் அது நாம ரூல் பண்ணுறோம் என்றதனுடைய அர்த்தம். நாம ஆளுகிற வர்க்கத்தை சேர்ந்த ஆக்கள் என்ற அடையாளம் அங்க வர தொடங்குது. அப்ப இங்கிலீஷ் அதை நம்ம ஸ்கூல்கள்லையும் தமிழ்ல நாம கதைச்சாலும் அந்த மீட்டிங்கள் அல்லது பிரைஸ் கிவிங் அதெல்லாம் இருக்க இங்கிலீஷ்ல தான் அது கதைப்பேன். ஏன்னா அது இங்கிலீஷ்ல கதைச்சா அங்க தென் தட் மீன்ஸ் அதனுடைய அர்த்தம் அங்க அது ஆளுறோம்ன்றதனுடைய அடையாளமா மாறும். கிரீக் அது ஆளுறது மட்டுமில்லை, அதனுடைய மூளையும் அதுதான் படிப்புகள். சோ அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றார், ஆளுற மொழி ஆண்டு கொண்டிருக்கிறது நான் தான், அல்பா ஒமேகா நான் தான். இப்ப நாம சொல்றோம் ஏ ஜெட் நான் தான். எந்த சயின்டிஸ்ட், எந்த என்ஜினியர், எந்த இது படிச்சாலும் நாம இங்கிலீஷ் தான் கடைசியா படிக்க போறோம். வேற மொழிகள்ல அவ்வளவு அந்த ஞானங்கள் இல்லை, எல்லாம் இங்கிலீஷுக்கு வந்துட்டு. ஏன்னா இங்கிலீஷ் ஆண்ட ஆட்கள் ஆண்ட ஆலைகளே அவங்க ஒரு ஆள் ஆளோடுமெண்டா மூளை கூட விருத்தியா இருக்கும். மூளை விருத்தி இல்லாதவன் ஆளை இயலாது. அப்ப ஆண்டவர் ஆள்றது கொடுக்கல, எங்க ஞானங்கள் கூட இருக்குதோ அவங்கள தான் ஆள்றது இங்க வைக்கிற. அப்ப உலகத்துல தமிழருக்குல ஞானம் இருக்குது ஓம், ஆனா ஆளத்தக்க ஞானம், உலகத்தை ஆளத்தக்க ஞானம் எல்லாம் அவங்கள்ட்ட இல்லை. அவ தங்களுடைய ஏரியாவை ஆளலாம். ஆனா கிரீக்ஸ் பெரும் ஆட்சியாளர்கள். அதே போல பேபிலோன் அது பெருமாட்சியாளர்கள். அவங்கள்ட்ட மூளை கூட. அதனாலதான் அவங்க அந்த காலத்திலேயே பெரும் டெக்னாலஜிகளை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஹேங்கிங் கார்டன்ஸ், தோட்டம் செய்தது அந்தரத்துல தொங்க வச்சு. நாமல் நிலம் முழுது இதுதான் நாமல் தோட்டம் செய்றோம். அவங்க அந்தரத்துல மலைகளுக்கு இடையில கட்டி அதுகள்ல தோட்டம் செய்தார்கள். அப்ப அப்பவே அந்த டெக்னாலஜி, தொழில்நுட்பம், அறிவு அங்க கூடி இருந்தது. அதனால கர்த்தர் அவங்கள ஆள வச்சார். எங்க அறிவு கூட இருக்குதோ அங்க ஆளுவோம், அறிவு அங்க குறைவா இருக்குதோ அங்க நாம அடங்குவோம். அதான் அதனுடைய பாயிண்ட். அப்ப அல்பா ஒமேகா என்ற ஆண்டர் கதை கேட்கல அவர் சொல்ல வர்றார், ஆளுறதனுடைய முதல் எழுத்தும் கடைசி எழுத்து நான் தான் செய்து கொண்டிருக்கிறேன். உங்களோட வரலாற எழுதுற மொழிகள், அந்த மொழியில நீ
எந்த படிப்பும் எந்த துறையும் எந்த வரலாறும் எழுதப்பட்டு கொண்டிருக்கு அல்ல. அப்ப நமக்கு தெரியும் பழைய பைபிளோட ஒப்படைக்கல பைபிள் ஹீப்ரூவில் பல பெரும் முந்தின காலம். ஆனா கிரீக்ல நாமல் வரைக்கல இல்ல இலியட் ஆடிசி என்று சொல்லுற புத்தகங்கள் அதுகள் நமக்கு தொடக்கத்துக்கு கிமு 8ஆம் 9ஆம் நூற்றாண்டிலேயே அவங்க அந்த புத்தகம் எல்லாம் எழுதி இருக்கிறாங்க. கிமு அப்படின்னு குறைய சாலமோனுடைய காலத்துக்கு கொஞ்சம் பிறகு. ஆனா பைபிள் நமக்கு எபிரேயம் அதுக்கு முன்னுக்கு இருந்தே எங்களுக்கு எழுதப்பட்டு மோசையோட காலத்துல 1515 கிமு 15. ஆனா கிரீக்ஸோட புக்கள் நாம பெரிய இலக்கிய புத்தகங்கள் அவங்களுடைய சங்க கால இலக்கியம் என்று பார்க்க வழிக்கிறீங்களா அது 8ஆம் 9ஆம் நூற்றாண்டுக்கு போகுது அந்த புத்தகம். தமிழற்ற சங்ககால இலக்கியங்கள் நமக்கு கிடைக்கிறது கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்துதான். கிமு 3ஆம் நூற்றாண்டு சங்க இலக்கியங்கள். ஆனா எபிரேய இலக்கியம் தான் கிமு 15 இருந்து வருது. அது பைபிள் ஆதி வேதம். அதில் இதை விட பழைய புத்தகம் உலகத்தில் இல்லை இப்ப வரைக்கும். பைபிளை விட பழைய புத்தகம் இல்லை. ஹீப்ரு அதாவது பழைய ஏற்பாட்டை நாம கதைச்சா. அப்ப சங்ககால இலக்கியம் என்று தமிழ்ல சொல்ல பொதுவாக கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான் அதை பொதுவாக கதைக்கிறது. ஒரு கிபி 200 வரைக்கும் கிமு 300 ஒரு 500 நூற்றாண்டு காலம். திருக்குறள் எல்லாம் கிபி 200க்கு பிறகு வந்தது. அது சங்ககால இலக்கியம் இல்லை திருக்குறள். அதுல அவர்கள் 18 கீழ்கணக்கு நூல்கள் என்று தமிழ்ல சொல்றோம். நாம 18 கீழ்கணக்கு 18 கீழ்கணக்கு நூல் 18 மேல் கணக்கு நூல் என்று சொல்ற 18 மேல் கணக்கு 18 நூல் இருக்கு. 18 அத மேல் கணக்கு நூல். அத அந்த 18 தான் சங்க இலக்கியங்கள் என்று நாம சொல்றோம். அது மேல் கணக்கு நூல்கள் அல்ல. அந்த 18ஐயும் 10 பாட்டு 8 தொகை என்று சொல்றோம் நாம. அதான் 18 10 பாட்டுல இருக்கும் 8 தொகையா இருக்கு. 10 பாட்டு 8 தொகை அதான் 18 நூல். இதை விட நமக்கு தொல்காப்பியமும் அதுக்குள்ள வரும். அதில் தான் நாம சங்க இலக்கியங்கள் என்று சொல்றது. தொடக்க கால தமிழரை பற்றி தெரியணுமா அந்த கால நூல்கள் படிச்சா தெரியும் தமிழர் யாரு. பிறகு எல்லாம் மாறி 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 நம்ம எபிரியரை பற்றி தெரியணுமா நமக்கு ஆதிஜாத்திரா வீரமண்ணாவும் பார்த்தா தெரியும் எபிரிய இனத்தினுடைய விஷயங்கள் என்ன என்று சொல்லி. அதான் எபிரேயர். அதே மாதிரி சங்க இலக்கியங்கள் என்று நாம சொல்றது சங்கம் கூடி பெரும் புலவர்கள் கூடி இயற்றின பெரும் நூல்கள். அதான் சங்க இலக்கியம் என்று சங்கங்கள் கூடி வரும். 18 மேல் கணக்கு நூல். அதுவும் 500 வருஷ காலம் தான். கிமு 300 அதாவது நமக்கு எருசலேம் பிடிபட்டு கிமு 586. அப்ப அதுல இருந்தும் ஒரு 200 வருஷத்துக்கு பிறகு வார நூல்கள் நமக்கு இருக்கிற சங்ககால நூல்கள். அதுல சேர சோழ பாண்டியர்களை பற்றி அவங்களோட காலங்கள்ல ஆட்சிகள் மக்களுடைய சாப்பாடுகள் பழக்க வழக்கங்கள் அவரோட வாழ்க்கை முறைகள் எல்லாமே அதன் அகத்தின புறத்தின என்று சொல்லி அகநானூறு புறநானூறு என்றதெல்லாம் அந்த 18 நூல்கள்ல வர்ற 2 நூல். அது தொகை 18 பெருநாற்றுப்பட பரிபாடல் அப்படி என்று சொல்ற 10 பாட்டுகள் எல்லாம் இருக்கு. அப்ப பைபிள் எங்களுக்கு எப்படி தெரியும் அதே மாதிரி சங்க நூல்கள் இலக்கியங்களையும் ஒரு அளவு நமக்கு தெரிஞ்சுக்கணும். கீழ்கணக்கு நூல்களும் நமது ஏன்னா நாம தமிழர். சோ இதெல்லாம் தமிழரை பற்றி தெரியணுமோ சங்க இலக்கியம் தெரியணும். அப்ப அந்த மொழி இதனுடைய அகரத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த எழுத்துக்களை உருவாக்குற அந்த முழு சொல்லுகளால் உருவாக்குற வரலாறு தெரியும். கிறிஸ்தவர் நான் தான் ஆனாவும் அகேனாவும் என்றார். அதாவது உலகத்தை ஆளுற இந்த மொழி இந்த ஞானங்கள் உங்களோட ஹிஸ்டரி புக்குகள் இதெல்லாத்தையும் நீங்கள் எழுத பயன்படுத்துற இந்த அறிவியல்கள் எங்களுக்கு தெரியும். சோக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டில் என்ற அந்த 5ஆம்
பொதுவாக நம்முடைய இப்பத்திய ஆண்டவர் அறியாத ஆட்கள் எல்லாரும் படிப்புகளுக்கு அரிஸ்டோட்டில், சோக்ரட்டிஸ் மற்ற அந்த 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு கிமு 3ஆம் 4ஆம் நூற்றாண்டு இருக்கிற கிரீக்ஸை தான் அவர்கள் அந்த ஃபாதர் ஆஃப் சொல்லுவேன் என்று அவளுக்கு அந்த காலம்தான் கூட தெரியும். அதுக்கு மிஞ்சி அவளுக்கு ஹீப்ரூ எல்லாம் அவளுக்கு தெரியல. ஸோ ஈவன் நம்மளுடைய முற்பிதாக்கள் பியூரிட்டன்ஸும் படித்தது எல்லாம் அந்த கிரீக் நூல்கள்லாம் அதிகமாக. பிறகு லத்தீன் படிச்சிருவேன். லத்தீன் ரோமனுடைய காலத்தில் ஆளத் தொடங்கினது. அது ஒரு ரோமன் ஆட்சி மொழியாக பிறகு வேற வழி கிடைக்கல. லத்தீனிலையும் பிறகு அவங்க புத்தகங்கள் எல்லாம் எழுதினது. அப்ப அதான் ஜெரோம் லத்தீனில் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண வழிகிட்டவர். ஏன்னா அது பொதுவாக ஆட்சி மொழிகளோட தொடர்பட தொடங்கின வழியா. ஸோ அல்பா ஒமேகா என்ற அந்த சொல்ல கேட்கல விளங்கோணும். ஆட்சி ஆளுற மொழி, வரலாற்றை எழுதுற மொழி, சகல துறைகளையும் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த ஞானம், அதுதான் அல்பா ஒமேகா. அது யாரு? கிறிஸ்து. கிறிஸ்துவே அது. அப்ப அவர் என்ன சொல்ற? நான் தான் அல்பா ஒமேகா, நான் சர்வ வல்லமை உள்ளவர், நான் தான் இருந்தவர், இருக்கிறவர், திருப்பி வரப்போறார், மிருகங்களுடன் வாரவர் நான் தான். அதனால இதுகளை எழுதி அனுப்பு நீ சரியா சபைக்கு. அப்ப இது கூட அவர் என்ன சொல்ல வர? இதை முதலே சொல்லிட்டார். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி நான் தான். அப்ப கிறிஸ்து திருப்பி திருப்பி சொல்ற, இந்த உலகத்துல எந்த அரசாங்கம் இருந்தாலும் எல்லா அரசுகளுக்கு நான் தான் முற்றுமுழுதான அதிகாரம் இருக்கிறார். என்னால இல்லாம வரலாறையே எழுத இயலாது. ஒருவர் நான் இல்லாம எந்த ஞானங்களும் புத்தகங்களுக்குள்ள கொண்டு வரப்பட இயலாது. அதனால சர்வ அதிகாரம் என்னட்டு தான் இருக்குது. இப்படி அவர் இதை சொல்றது கூட அவர் என்ன சொல்லவார, நான் என்ன நோக்கம் வச்சிருக்கிறனோ, என்ற முடிவுகள் என்னவோ அதுகள் கட்டாயம் நிறைவேறும் என்றது உறுதி. ஏண்டா எந்த அதிகாரத்தை இல்லாமலாக்க இந்த பூமியிலேயோ வானத்திலேயோ ஒரு அதிகாரமும் இல்லை. அதுல நான் என்னத்தை முடிவு பண்ணினோ, நான் என்னத்தை யோசிச்சிருக்கிறனோ அதுதான் வந்து நிறைவேறப்போ. அதை சபைக்கு சொல்லு, பயப்பட வேண்டாம் சொல்லு. அதுல இருந்து நாங்கள் எடுக்கிறோம், கிறிஸ்து முற்றுமுழுதான அதிகாரத்தை கொண்டு அவர் ஆண்டு கொண்டிருக்கிறபடியால அவற்ற நோக்கங்கள் நிறைவேறது உறுதி. அது ஒரு காலம் எவராலும் அது மாற்றப்படையல. அதைத்தான் எங்களுக்கு இந்த 8வது வசனத்தில் நாம கவனிக்கிறோம். அந்த சத்தியம் விளங்க வேணும். எந்த அரசர்கள் எந்த கொம்பன் எழும்பினாலும் கிறிஸ்துவண்ட கொம்பனை விட ஒரு ஆளையும் எழும்ப இயலாது. அந்த கொம்பு எதை முட்டுமோ எல்லா சின்ன கொம்புகளும் எந்த பெரிய கொம்பும் அடக்கும். இந்த கொம்பை விட பெரிய கொம்பு ஒன்றுமே இல்லை. இந்த கல்லை விட வேற எந்த ஒரு கல்லும் எழும்ப இயலாது. இரும்போ பொன்னோ பெரும் ஸ்ட்ராங்கான எதுவா இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவாகிய கல் எல்லாத்தையும் சிதறடிக்கும். அந்த கல், அந்த நபர், அது கிறிஸ்துவ நான் தான் நபர், நான் தான் கெத்தர். கெத்தர் என்று சொன்னா ஆண்டவன், நான் தான் எஜமான். அதனால நாம அந்த சத்தியத்தை இதில் விளங்கிக் கொள்ள வேண்டும். 9வது வசனம், உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற ஜோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். 9வது வசனத்தில் இப்ப நாம அடுத்த சத்தியத்தை நாம விளங்கிக் கொள்வோம். அல்லது அடுத்த வியாக்கியான விதி, அதுல நாம 1, 2, 3 கவனிக்கலாம். அதுல முதலாவது விதி என்னன்னு சொன்னா,
ஜோவானுடைய அப்போஸ்தலன் ஜோவானுடைய காலத்திலேயே உபத்திரவம் ஆரம்பமாகி இருந்தது. அப்போஸ்தலன் ஜோவானுடைய காலத்திலேயே உபத்திரவம் ஆரம்பமாகி இருந்தது. ஏனைய கிறிஸ்தவர்களும் உபத்திரவம் ராஜ்யம் விடாமுயற்சி ஆகியவற்றுக்கு பங்குதாரராயிருந்தார்கள். அதான் 9ஆம் வசனத்தில் எங்களுக்கு அந்த பிரின்சிபல் சொல்லப்படுது, அந்த கொள்கை. உங்கள் சகோதரன் என்று அப்போஸ்தலன் எழுதியிருக்கல, அவரை தன்னை சகோதரன் என்று சொல்றார். சபைக்கு 7 சபைகளுக்கு தான் இப்ப அவர் எழுதுறார், கிறிஸ்தவ சபைகளுக்கு. அந்த 7 சபைகளுக்கு தென்னை அவர் சகோதரனாக அடையாளம் காட்டுறார். அதனிடம் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவம், ராஜ்யம், அடுத்தது பொறுமை. அந்த பொறுமையை தான் நான் விடாமுயற்சி என்று அதை டிரான்ஸ்லேட் பண்ணினேன். விடாமுயற்சிக்கு உடன் பங்காளனுமா இருக்கு. உங்களோடு உங்கள் உடன் பங்காளன். அப்ப உபத்திரவ காலம் 2025 எத்தனையோ வருஷம் கழிச்சு வரப்போற ஒரு விஷயம் இல்ல. அது அப்போஸ்தலன் யோவானும் 7 சபைகள் உட்பட கிறிஸ்தவ திருச்சபைகள் எல்லாம் ஏற்கனவே உபத்திரவ காலத்தில் இருந்து கொண்டிருந்தது. வடியா கவனிச்சு கொள்ளுங்க. உபத்திரவ காலம் இனி வரப்போற ஒரு காலம் இல்ல. இங்க கதைக்கப்படுற உபத்திரவ காலத்தில் உங்கள் உடன் பங்காளனும் என்று ஏற்கனவே அப்போஸ்தலன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலன் ஏற்கனவே உபத்திரவ காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டு எழுதி கொண்டிருக்கிறார். அப்ப இனிமேல் தான் உபத்திரவ காலம் வரும் என்று யாராவது நமக்கு சொன்னா அது வெளிப்படுத்தல் திரைநீக்க புத்தகத்துக்கு முரணான விஷயம். அது பச்சை பொய் பிழை. உபத்திரவ காலம் இனித்தான் வரும். உபத்திரவ காலம் ஏற்கனவே வந்து இருந்தது 1ஆம் நூற்றாண்டுல. அவர் அதனால உபத்திரவத்துக்கு நான் பங்காளர். அதே நான் மட்டும் இல்ல, நீங்களும் உடன் பங்காளர். அப்போஸ்தலன் யோவான் மட்டும் இல்ல, கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே அது உபத்திரவ காலமா தான் அது இருந்தது. உபத்திரவ காலத்துக்கு மட்டுமில்ல, கிறிஸ்துவனுடைய அரசு ராஜ்யத்திலேயும் அவர்கள் உடன் பங்காளராக இருந்தவர்கள். இல்ல, கிறிஸ்துவின் ராஜ்யம் இனித்தான் வர்றது இல்ல. கிறிஸ்து இனித்தான் ஆள வர போறதும் இல்ல. கிறிஸ்து ஏற்கனவே தான் ஆண்டு கொண்டிருக்கிறான்னு தானே சொல்லிட்டார். நான் தான் முந்தினவர் பிந்தினவர் உயிரோடு இருக்கிறவர், நான் தான் அல்பா ஒமேகா, நான் தான் ஆண்டு கொண்டு, நான் தான் அதிபதியர் எல்லாம் இருக்கேன். அப்ப ஏற்கனவே he is on the throne. அவர் அரியாசனத்தில் அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார், அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார் கிறிஸ்து. அது அவர் ஏற்கனவே அவர் பரலோகமர் எடுத்துக்கொள்ளே அவர் சொல்லிட்டார் இல்ல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டாச்சு. நான் வந்த நோக்கத்தை கிறிஸ்துடைய இந்த பிதாவினுடைய அந்த சித்தத்தை நான் பூரணமா நிறைவேற்றினபடியால அவர் ஏற்கனவே என்ன மகிமைப்படுத்தி இருந்தவர். ஆனா அவர் இனிமேலும் என்ன மகிமைப்படுத்ததான் போற என்று அவர் ஏற்கனவே மகிமைப்படுத்த போறார் சொன்னவர். கடைசியில் சொன்னார், இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என. வானமும் பூமிக்கையும் விட இந்த, அதாவது இந்த அண்ட சராசரத்துல என்ன விட அதிகாரமிக்கையாக்கள் ஒருவரும் இல்லை. இனிமேல் சகலதும் என்னட்ட ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இவன் பிதா கூட அவர் இந்த அதிகாரத்துக்குள்ள தலையிடுகிறது இல்லை. அவர் எல்லாத்தையும் என்னட்டையே ஒப்படைச்சிட்டார்.
நான் ஆளுறன், நான் தான் இனி பொறுப்பு, நான் தான் இதை செய்கிறேன். அத எப்படி இனி நான் இப்படி செய்யறேன், நான் இப்ப மீட்டு இப்ப டோட்டலா அந்த உரிமையை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இதுக்கு முன்னுக்கு நான் தான் ஆண்டு கொண்டிருக்கிறேன். ஆனா இப்ப விலக்கிரியன் செலுத்தி, கடவுளாக விலக்கிரியன் செலுத்தி நான் இப்ப அந்த அப்சல்யூட் ஓனர்ஷிப்பை கொண்டிருக்கிறேன். அதனால அந்த ஆட்சி அதிகாரத்துக்குள்ள அந்த அரசுல அப்போ நானும் பங்காளன், சபையாக்களே நீங்களும் பங்காளராக இருக்கிறீர்கள் அவர் அப்ப கதைக்கிறார். அதுல ராஜ்யம் இனி வர்றதில்லை, கிறிஸ்து 1000 வருஷம் இனி ஆள்றதில்லை, உபத்திரவ காலம் இனி வாரதில்லை. கிறிஸ்து இதை எழுதி கொண்டிருக்கீங்களே ஆண்டு கொண்டிருக்க சொல்லிக் கொண்டிருக்கிற பூமியின் அதிபதியோட பூமிய உபத்திரவ காலம் ஏற்கனவே அவங்க கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அப்ப இனியொரு உபத்திரவ காலம் என்றது ஒன்று இங்க கதைக்கப்பட இல்லை. அதே நேரம் அந்த உபத்திரவத்தால வருகிற பாடுகளுக்கும் கிறிஸ்துவனுடைய அரச நாமல் அந்த அரசனுக்கு மட்டும்தான் அடிபணிவோம் என்று வர்றதால வர்ற சவால்களுக்கும் நாமல் விடாப்பிடியாக முகம் கொடுத்து அதை நாமல் மேவி போக வேணும் என்றதுக்கு உடன் பங்காளர். கிறிஸ்து ஆளுகிறார் என்றபடியால ஓடிந்து நம்மளை எந்த பிரச்சனையும் வராம காத்து கொண்டு போக போறது இல்லை. அவர் எங்களையும் போராட்டத்துல முன்னுக்கு விட்டு எங்களையும் ஃபேஸ் பண்ணத்தான் விடுகிறார். அப்படி ஃபேஸ் பண்ண விடையக்கல்ல எல்லா சூழ்நிலையிலும் அவர் வந்து நின்று எங்களை டிஃபெண்ட் பண்ணி பிடிச்சு கொண்டு காத்து கொண்டு போக போறது இல்லை. அவர் எங்களையும் முகம் கொடுக்க பண்ணி நாமளும் பலமடைகிறதுக்கு எங்களை அனுமதிக்கிறார். அதனால நமக்கு உபத்திரவம் காலங்களில் பொறுமை தேவைப்படும். பொறுமை என்று நாம சொல்றது என்டியூரன்ஸ். என்டியூரன்ஸ் இங்கிலீஷ்ல என்டியூரன்ஸ். என்டியூரன்ஸ் என்று சொல்றது அதனுடைய அந்த சரியான சொல்லு, நாம ஒரு பொருளை பேரம் தூக்கி கொண்டு போய் கொண்டிருப்போம் வையுங்க, அது இன்னும் கொஞ்ச தூரம் தான் கிடக்குது. இப்ப நாம கீழே வைக்க கூடாது, ஆனா நமக்கு கைகால நடுங்குது அதை அடுத்து எடுத்து வைக்க, ஆனா நாம கீழே வைக்க மாட்டோம். அந்த சிச்சுவேஷன்ஸ் நாம வாழ்க்கையில போயிருப்போம். பல சந்தர்ப்பத்தில் நாம 100 மீட்டர்ஸ் 400 மீட்டர்ஸ் அல்லது 1500 மீட்டர் அல்லது 3000 மீட்டர் ஓடேக்கல்ல அந்த ஒரு கட்டத்தில் எல்லாம் அந்த நமக்கே இனி சரி என்ற இனி விழா போறோம் என்ற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் ஓடி முடிக்கும். அதுக்கு பயன்படுத்துற அந்த சொல்லுக்கு பேர் இங்க பயன்படுத்தப்படுறது இங்கிலீஷ்ல என்டியூரன்ஸ். எவ்வளவு நேரம் வரைக்கும் தாங்குவேன், நின்று பிடிப்பேன். அந்த பொறுமையாண்டு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது அதுதான் அந்த சொல். எவ்வளவு இந்த உபத்திரவங்களுக்கு எவ்வளவு தூரம் நின்று பிடிக்க போறேன், நின்று பிடிக்க அவர் எங்களுக்கு பிறந்தருவார். ஆனால் எங்களுக்கு கையால் எல்லாம் அந்த சோர்ந்து வலுவிழந்துவோம். உண்மையில தள்ளாடுற முழங்கால பிளப்படுத்துறவர் ஏன்னா நமக்கும் அந்த அந்த நாம முந்தி காலங்கள்ல நாம சில வழியில முழங்கால இருந்து ஜபிக்கணும் அந்த நம்ம ஒரு விதமான ஒரு கிரியையின் விஷயங்கள் நாம கண்ண நேரம் நின்று முழங்கால ஜபிக்க போறோம். அது முழங்கால நம்ம கிட்டு கிட்டு செய்யும். அதுக்குள்ள நின்று ஆடைகள் கையை தூக்கி நாம ஜபிக்க போறோம் என்று சொல்லிக்கல எவ்வளவு நேரம் கையை தூக்கி நாம ஜபிக்கிறோம். அது ஒரு கட்டத்துல அது நம்மள தெரியாமலே அது இறங்குது கீழே அல்ல. அது மோசே கையை உயர்த்தி கொண்டு கேட்கல, அது விரும்புறோம் உயர்த்தி இருக்கணும். ஆனா அது சட்டவாட்டில் இறங்குது. அந்த என்டியூரன்ஸ் அதை தாங்கி கொள்ற அந்த பலன் அங்க போகும். அங்க இதைத்தான் நீங்க சொல்ற, அதுக்கும் உடன் பங்காளன் நானும் நீங்களும். அப்ப உபத்திரவம் அது அது நினைச்சு பார்க்க முடியாத உபத்திரவம் அல்ல. ஆகவே இப்ப நமக்கு இதுல சத்தியம் இதுதான், உபத்திரவ காலம் என்று இனி ஒரு காலம் தனிப்பட ஒரு காலம் இல்லை. கிறிஸ்து 1000 வருஷம் ஆள போறார், இவ்வளவு நாளும் ஆளாம இருக்கிறார் என்று அப்படி ஒரு காலம் ஒன்றும் இல்லை. அப்போஸ்தலர் கிறிஸ்து ஏற்கனவே ஆண்டு கொண்டிருக்க அவற்றை அரசுக்கலான்னு நானும் நீ இருந்து கொண்டிருக்கிறோம். உபத்திரவ காலத்துல இனி ஒன்று வரப்போற இல்ல, நானும் நீ உபத்திரவ காலத்துல இருக்கிறோம். இப்ப அவற்றை அரசுக்கு நிமித்தம் பெறுகிற உபத்திரவத்துக்கும் அவற்றை அரசுக்காகவும் எவ்வளவு தூரம் நாமல் தள்ளாடுற முழங்கால்களையும் கலந்து போற கைகளையும் பலப்படுத்தி மனசை திடப்படுத்தி அறைய கட்டி இதுக்குள்ள பொறுமையோட அதாவது தாங்கி கொண்டு போறோம் என்று அவர் சொல்றார். அப்ப இப்ப நாம
உபத்திரவம் என்ற அந்த சொல்ல நாம ஒரு 3 விஷயத்தை அதுல வித்தியாசப்படுத்த வேணும் பைபிள்ல இருந்து. ஒன்று பொதுவான உபத்திரவம், ஜெனரல் ட்ரிபுலேஷன், பொதுவான உபத்திரவம். உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் 11:19, 14:22, 20:23, பிலிப்பியர் 1:16, கொலோசியர் 1:24. இதை நாங்கள் சொல்றது பொதுவான உபத்திரவம். அடுத்தது குறிப்பான உபத்திரவம், அல்லது நாம் சொல்ற விசேட உபத்திரவம் என்று சொல்லலாம். குறிப்பான உபத்திரவம், அல்லது மகா உபத்திரவம் என்றும் அதை சொல்லலாம். கிரேட் ட்ரிபுலேஷன். அது மத்தேயு 24:9-12, மத்தேயு 24:9-12, பிறகு 21-29, 21-29 மத்தேயு. அடுத்த இந்த வெளிப்படுத்தல் 1:9, வெளிப்படுத்தல் 2:22, வெளிப்படுத்தல் 7:14. இது மகா உபத்திரவம் அல்லது விசேட உபத்திரவம் என்று நாம் அதை சொல்றோம். குறிப்பான உபத்திரவம். மூன்றாவது விஷயம், கடவுளின் மகா கோபம். மூன்றாவது விஷயம், கடவுளின் மகா கோபம். Great wrath of God. கடவுளின் மகா கோபம். மத்தேயு 3:7, லூக்கா 21, 21-22, ரோமர் 9:22, ஒன்று தெசலோனிக்கேயர் 2:16, 2:16, வெளிப்படுத்தல் 6:16-17, வெளிப்படுத்தல் 6:16-17, வெளிப்படுத்தல் 11:18, வெளிப்படுத்தல் 11:18, வெளிப்படுத்தல் 12:12, வெளிப்படுத்தல் 12:12, வெளிப்படுத்தல் 14:8-10, வெளிப்படுத்தல் 14:8-10, 14:19, வெளிப்படுத்தல் 14:19, வெளிப்படுத்தல் 15:1-7, வெளிப்படுத்தல் 15:1-7, வெளிப்படுத்தல் 16:1-19, வெளிப்படுத்தல் 16:1-19, வெளிப்படுத்தல் 18:3, வெளிப்படுத்தல் 18:3, வெளிப்படுத்தல் 19:15. வெளிப்படுத்தல் 19:15. அப்ப இந்த உபத்திரவத்துக்கும் என்று வர்ற அந்த சொல்லில இருந்த ட்ரிபுலேஷன் அல்லது பெர்சிக்யூஷன்
என்று நாம சொல்றோம். நாங்கள் இந்த சொல்லுக்கு பைபிள்ல இந்த 3 விடயங்களை நாம கவனிக்க வேணும். சரி, அதை நாம அடுத்த முறை அதுல இருந்து பல சத்தியங்களை இதுல கன்ஃபியூஸ் பண்ணினோம்டா அதுக்கு பிறகு நாம பல விஷயங்கள் நமக்கு எல்லாம் குழப்பமாயிவோம். அப்ப ஆண்டவர் பொதுவான உபத்திரவத்தை பற்றி கதைக்கிறது என்ன, அவர் மகா உபத்திரவம் பற்றி கதைக்கிறது என்ன, அவர் தன் கோபத்தை பற்றி கதைக்கிறது என்ன என்றதுக்கு அந்த 3க்கும் வித்தியாசங்களை விளங்கி கொண்டாதான் நாம மகா உபத்திரவம் தான் பொதுவான உபத்திரவம், கடவுளுடைய கோபம்தான் மகா உபத்திரவம் என்றெல்லாம் குழப்பிக்கொள்ள மாட்டோம். அந்த கன்ஃபியூஷன், அந்த சொல்லுகளை சரியாக நாம வரை விலக்கணம் டிஃபைன் பண்ணாதபடியால் தான் இந்த வேத வசனங்களை தவறாக பிரயோகிக்கிற மார்க்க பேதங்கள் கணக்கு இருக்குது. உண்மையில் அறிவில்லாததாக தான் எல்லாரும் இனித்தான் மகா உபத்திர காலம், ஐயோ அதுக்கு பிறகு எல்லாம் பிரச்சனை வரப்போகுது என்றதெல்லாம் வருது. உண்மையில் அவளுக்கு வர விலக்கணங்கள் சரியா தெரியுது. வரை விலக்கணம் கத்தராமே தொடர்ந்து நமக்கு அவற்றை சத்தியங்களை நாங்கள் சரியா விளங்கவும் அதனுடைய பிரயோகங்களை நம்மட காலங்களில் நாமல் அனுபவிக்கக்கூடிய உபத்திரவங்களையும் அதனுடைய பிரயோகங்களிலையும் கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தை நாம் விளங்கவும் ஆறுதலடையவும் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென்.